சரி, அந்த அபிஷேகம் முக்கியம். கொஞ்சம் பொறுங்க. எல்லாரும் இருக்கும் போது கெட்டினாங்க, நீங்களும் பாத்தீங்க. ஆனா இப்ப 19 கூட வரல. எத்தனை வந்து எண்ணிடுவோம், எண்ணிட்டு 18 குடம் தான் இருக்கு. யாரு குடம் மட்டும் வரல, யாரோ குடம் வச்சுட்டீங்களா? சொல்றது புரியுதா புரியலையா? இவன் ஒரு குடம் கொண்டா என்ன நடக்கு? இந்த வருஷம் பாயாத்திரை ஒன்னாவது, இனிமேல 21 கூடாது. இதான் 10 வருஷம் சொன்னா ஊர் வச்சு நானே கன்னிச்சாமி தான். எல்லாருமே கன்னிச்சாமி. இது கன்னிச்சாமி. ஏன்னா மாரியாத்திரை கூட்டு நடத்தலாம், நான் நடத்தல. இது வந்து முதல் வருஷம் நமக்கு. இனிமே நம்ம போடுறது 32 வருஷம் போயிட்டு 72 வருஷம் கிடையாது. இதுதான் முதல் வருஷம். அதனால அபிஷேகம் வேற மாதிரி தான் நடக்கும், அலங்காரம் வேற மாதிரி நடக்கும், காப்பு கட்டுறது வேற மாதிரி. இருமுடி அவன் சொல்ற இடத்துல கட்டுவோம். எங்க இருக்கீங்க? இவன் கொலை பண்ணது எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா? பார்த்த கையில இவன் உடத்தங்க கொலை இப்ப கொண்டா நான் தான் இறக்குறேன். ஓட்டம் இங்க தேங்காவோட கொண்டா வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. வீடியோ பையன் எடுத்திருக்காங்க. நம்ம வீடியோ செக் பண்ணுவேன். எத்தனை கூட போய்கிட்டு இருந்துச்சு. போகும்போதுதான் இங்கே இருந்துச்சோம். 18 பேர் போன பிறகு ஒரு குளத்துல செம்பு வச்சு கட்டி இருக்கு. எப்படி முடியும்? அதான் 18 பேருக்கு நான் குளத்துக்கு வச்சேன். 12 குளம் வந்துருச்சு. நாம எல்லாம் போன பிறகு எப்படி இந்த குடம் கொண்டு போனோம்? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. வீடியோ இருக்கு, காமிக்க. 18 கூட போய்கிட்டு இருக்கு. 19 கூட நம்ம போன பிறகு வந்திருக்கா. நம்ம எல்லாம் போயிட்டோம்யா. என்ன குடத்தை வச்சு இருக்கா? இவன் பேரு பால் குடத்துல இல்ல. வரும்போது ஒண்ணு ஐயா நீ குடத்தை கொண்டு வர, என் பிள்ளைய குடத்தை நீ வாங்கிட்டியோ அப்படின்னு இறக்கு சொல்றத பத்தி இறக்குனா இறக்கணும். இப்ப எண்ணி பார்த்தா 18 இருக்கு. இவரோட நான் 19 கூட இறக்கினேன். இதுக்கு மேல செஞ்சு காமிக்கணுமா? என்னையா செய்யணும்? என்ன செஞ்சா நம்புவீங்க? வீடியோல 18 கூட போகுது. வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கூட எக்ஸ்ட்ரா வருது. குடம் மட்டும் 18 வெளியெடுத்து கழுவணும். ஏங்க 18 தான். ஆனா 19 கூட வந்துச்சு. ஒண்ணு மாயமாவே போயிடுச்சு. ஊர்ல வச்சு நான் மாறி மாறி ஒண்ணு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? மாயி மகமாயின்னு எங்க வச்சு சொன்னேன். மாயி மகமாயி மாயமாக்குவா. யாரும் செக் பண்ணிக்கலாம். சொன்ன மைக் போட்டு சொன்னேன். எங்க சொன்னேன்? 7 சொன்னா அவருக்கு இந்த இதுக்கு ஆத்திரி கூட்டு போனாரா? அவருக்கு கூட வந்து நின்று சொன்னேன். உங்கள்கிட்ட படிச்சு சொன்னேன். மாயி மகமாயி
இருக்கிறத இல்லாம ஆக்குவா, இல்லாத வந்து உட்கார வைப்பா. இடத்துல வந்து இருக்கா இருக்கா ஏன் கண்டுக்கிறேன்னு சொல்லுங்க. இப்ப இவன் குடம் கொண்டு எல்லாரும் பாத்தீங்க, அந்த குடத்தைங்க எங்க இருந்து தேங்காய் வந்துச்சு? அப்ப இந்த வருஷம் முதல் ஆண்டு நம்ம நடத்துறோம், மாரியாத்த நடத்துறோம். என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு? டயத்து கிடைச்சதா? ஏன்னா என் வேலை சாப்பாடு செய்யற வேலை, நான் கரெக்டா செஞ்சுட்டேன். ஏன்னா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். நடத்த குளத்துல 7 மணிக்கு சாப்பாடு கொடுப்பேன். நீங்க தான் வரல, சாப்பாடு இருந்துச்சு. 7:30 மணில காலை சாப்பாடு 9 மணிக்கு கொடுத்தாச்சு. மத்தியான சாப்பாடு கரெக்டா பேசவே இல்லை. பூஜை பண்ணுவோம், அப்ப சாப்பிட்டாங்க, நம்ம சாப்பிட்டோம். நைட்டு சாப்பாடு பிரியாணி, ஒரு ஆளை விடல. இவ்வளவு சோறு தூரம் போடல, அது முக்கியம். 7:30 மணில இவ்வளவு சோறு தான் மிச்சம். அவளுக்கு கொடுக்கணும்ல, விளக்குறவளுக்கு. ரசம் கம்ப்ளீட், கடைசி வண்டியை தான் ஊற்றுறோம். சாம்பார் 1 கிளாஸ், பாயாசம் 2 கிளாஸ். அதை கூட போய் வளர்த்து கிடந்தான். பாயாசம் இறக்கணும், அவ்வளவுதான் இருக்கு, நான் வளர்த்து கொண்டு வந்தேன். அப்ப இவ்வளவுதான் பொங்கல்னு சொல்லுதா, இவ்வளவு அரிசி தான் போறேன் நான் சொல்றேன். கரெக்டா வந்துட்டு இருக்கு. இப்ப சொல்ற அளவு பொங்கிக்கிட்டு இருக்கான், கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வேகமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அபிஷேகம் ரெடியா? நம்பர் சொல்லட்டுமா? ஒரே பண்ணட்டும். சந்தோஷமா எப்படி? அபிஷேகம் அக்னிகோரம் குறைத்திடும் அபிஷேகம். இந்த டேப்ல தூக்கி போட்டேன், அதுல சாமி இருந்துச்சு. அப்ப செம்மொழி சொல்லலாம், என்னப்பா இதுல வச்சுக்கியோம், சின்ன பிள்ளைங்களாம் அபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு 8வது எவ்வளவு குழந்தைகளா இருக்குன்னு சொல்லியோ, ஆமான் ஆமான்றணும். இவங்க எப்படி பண்ணுவாங்க அபிஷேகம்? இவ்வளவு வருஷத்துக்கு சின்ன பிள்ளைங்களா பால் படம் சின்ன ஸ்கூல்ல வச்சிருக்க இந்த வருஷம். ஆமாப்பா, அப்பதாப்பா அந்த பையன் நல்லா விட்டுவாங்க. அம்மா தலைமலைக்கு முடியும், முருகருக்கு தான் 8 சொல்லிட்டு போனாங்க. இவர் ஊத்துவாரு, இவர் நின்றுட்டு ஊத்துவாரு. எங்க வெக்காளியம்மன் கோயில் கூட ஊத்துவாரு. இவரை கணக்கு பண்ணி ஸ்கூல் போட முடியாது. இவருக்கு போட்டு 15 மேல. இந்த குழந்தைகளுக்கு பத்தியெல்லாம் ஆவாசம் கூட மாத்திட்டான். என்னதுமா எடுத்து விளையாடும் கருணாகம் அழகான குடையாகும் நீ
இருக்கு எடுத்திருக்கீங்க, பால் கூட போன வீடியோ இருக்கு. நான் மாறி மாறி சொன்னேன், எல்லா பையங்களும் எடுத்தீங்க. அதுல மெதுவா பொம்பளைகளை மட்டும் எண்ணி பார்த்துருக்கேன். என்னங்க நான் சொல்லிட்டாரு 9 குடம் போதான்னு பாருங்க. இவன் தனியா போன்னு சொல்லிட்டான். இவன் முகம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். 10 ஆடு பார்த்துருக்கேன், இல்லை 9 ஆடு பார்த்துருக்கேன். சந்தேகம் உள்ளவங்க நான் இப்போ குரூப்ல போட்டு விடுவேன். பால் கொடுக்க போனது மாதிரியே வச்சு பால விஷயம் நிறைவு பெறல, பால விஷயம் நிறைவு பெறல. அப்ப யாரோ ஒருத்தர் கூட அபிஷேகம் பண்ணணும். யார சொல்லலாம்னு நீங்க சொல்லுங்க. வேற
இருக்கிறது ஒரு குடம் தானே இருக்கு. ரித்திக்கு ஒரு குடம், சேர்மனுக்கு ஒரு குடம், குழந்தை பாக்கியம் 4 பேருக்கு இருக்கா, 4 பேருக்கு 6 குடம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு ஒரு குடத்தை பண்ண முடியாது. பால் குடம் கொண்டு போகும்போது நினைச்சேன் நம்ம ஒரு குடத்தை இந்த விட்ட கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சேன். இவரே பால் குறையா இருக்கு, தண்ணி குறையா இருக்குன்னாங்களா, போயிட்டு வரட்டும், கடைசியை நம்ம பார்த்துக்கணும், நமக்கு ஒரு குடம் வாய்ப்பு இல்லாமலா போயிடும் அப்படின்னு நினைச்சேன். இந்த குடத்தை நான் பண்ணலாமா? உங்க சார்பா நீங்க எல்லாரும் பண்ணதை நினைச்சுக்கோங்க. டோக்கன் போட்டா ஆளை கூப்பிட்டு பண்ணா நினைக்க வேண்டாம். எனக்கு போய் என் குருநாதர் பண்ணாரு அப்படின்னு பண்ணாதவர் உங்களுக்காக நான் பண்ணிருக்கேன். பாருங்கடா இசைகள் எட்டும் தடுமாறிட பஞ்சபூதங்கள் வழிகாட்டிட எங்க கருப்பு வர ஐயப்பா கோயில் குருநாதர் எங்க இருக்காரு? ஐயப்பா கோயில் குருநாதர் இங்க வாங்க. வரத பாருங்கடா ஆசை வச்சேன் நான் தான் பூச வச்சோம், நாங்க ஆசை வச்சோம், நாங்க தான் பூச வச்சோம், நான் பூச வைக்கல. நேற்று யாருப்பா அபிஷேகம் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணியா? இங்க வந்தோன்னு சொல்லிட்டா நீ அபிஷேகம் பண்ண இருக்கட்டும், என் பிள்ளைகளை கூட்டு பண்ண சொல்லணும். பையங்க தான் பண்ணாங்க, இன்னைக்கு எல்லாரும் பண்ணுதாங்க. இப்போ நான் பாலை ஊத்த போறேன். நிப்பாட்டு ஓசை மக்கள் ஆசை எனக்கு இல்லை, நான் சொல்ற ஆளுதான் நீ பண்ணணும். இங்க குரு இருக்காங்க, முக்கியமான குரு அபிஷேகம் பண்ணணும். பேருக்கு பக்தர்கள் பண்ணிட்டாங்க. நான் ஒத்த குரு இருந்தோம்னா சரிதான். நான் ஒரு குருநாதரா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னது சரிதான். நான் பண்ணனா எல்லாரும் திருப்தி. 18-25 குருநாதர் இருக்காங்களே, உண்மையா இல்லையா? அப்போ ஒரு குறுப்புக்கு ஒரு குருநாதர் பண்ணுவோம். நான் சொல்ல சரிதானா? திருவடி தேடி பாதயாத்திரை குழு சார்பாக உங்க சார்பாக நான் பண்றேன். சொல்லுங்க, தெரியாம இருக்கேன். சபரி யாத்திரை குழு ஓம் ஸ்ரீ மகா கணபதி சபரி யாத்திரை குழுவின் குருசாமி. அந்த குரூப் சார்பாக பாலாபிஷேகம். கோகுல் பக்தர் பேரை குருநாதர் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் பூக்குழி திருவிழா பூவிறங்கும் பக்தர்கள் பேரவையின் சார்பாக அந்த குருநாதர் பாலாபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி நிப்பாட்டு வைக்கல? இப்படிங்க வச்சுக்கிட்டு நீ குருநாதர் நான் அப்படி இந்த மாதிரி நான் 1000 பேர் பார்த்துட்டேன். இல்லை, நான் சொல்ற குருநாதரை பண்ண சொல்லு. நிப்பாட்டு அப்படிங்க நின்று பேசுதா? நீங்க நம்பினா நம்புங்க, நம்பட போங்க, அது உங்க விருப்பம். அதுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை நம்ப வைக்கிறது என் வேலை இல்லை. என் தாய் என்கிட்ட பேசுற சந்தோஷமே எனக்கு போதும். அந்த சந்தோஷத்திலே இவ்வளவு நாள் நான் நடத்துறதுக்கு இதான் எனக்கு கிடைச்ச பரிசு. இந்த 1ஆம் ஆண்டு தண்ணி திருவிழா முருகப்பெருமானுக்கு தண்ணி பூச சீரும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. முருகனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது.